அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மரபு பெயர்கள். மரபு பெயரில் இளமை பெயர்கள், விலங்கினத்தோட மலம், அதாவது தாவர உறுப்பு பெயர்கள், காய்களோட இளநிலை, செடி கொடிகளோட மரங்களின் தொகுப்பிடம், பொருட்களின் தொகுப்பு. அதுக்கப்புறம் இந்த டாபிக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பெயர்கள், அதாவது மரபு பெயர்கள். மரபு பெயர்கள்லாம் ஆண்பார் பெயர், சரிங்களா? இந்த சரி உயிரினங்களை கொடுத்துருப்பாங்க, இந்த சரி அதுக்குள்ளே ஆண்பார் பெயர். இப்போ யானை பன்றியோட ஆண்பால் வந்து களிறு, குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுவன், அதாவது திம்மன் சொல்லணும். எருமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டி, பன்றியோட ஆண்பால் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளல். அப்போ புல்வை, புலி, உலை, மறை, கவரி, காராம், யானை, பன்றி, எருமையோட வந்து பார்த்தா ஆண்பால் பெயர் வந்து ஓருத்தல், சரிங்களா? அரிமா, பன்றி, புல்வாயின்னு என்னதுன்னா கொடுத்துருப்பாங்க. புல்வாயினா உலைமான் வகை இடங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தா இருப்பாங்க. அது கவரி, எருமை மாடு, மறை, சரா, இதெல்லாம் வந்து பார்த்தா அதோட ஆண்பால் பேர் ஏறு. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கலாம். அடுத்தது இளமை பெண்பால் பெயர், இங்கே அதுக்கு பெண்பால் பெயர் பார்க்கலாம். உயிரின பெயரோட இளமை பெயர் இங்கே பாருங்கள் நிறைய இருக்கும், அது பார்க்கலாம். அதில் ஒரு இதுக்கு இலை பெயர், பிஞ்சு பெயர், வித்து பெயர், உள்ளீட்டு பெயர், அதாவது குலை பெயர். இது அதான் ஆடவருக்குரியது, இங்கே பெண்டிற்குரியது. அதாவது மெய்ப்பனோட விலங்கு பெயரும் மெய்ப்பனுக்கு என்ன பேர் அது பார்க்கலாம். இதுமாதிரி நிறைய இருக்குது, வாங்க போட்டு தான் பார்க்கலாம். அரிமா, புலி, குரங்கு, பனை, இதோட ஆண்பால் பெயர் என்னன்னா ஏற்றை. அதை பாருங்க, மாடு, எருமை, புலி, மறை, புல்வாய், சுறா, முதலை, இடங்கர், கராம், வரால், வாழை, மயில், புல்லுரு, இதோட ஆண்பால் பெயர் வந்து பார்த்தா போத்து. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா உயிரின பேரும் ஆண்பால் பெயர் தான் கொடுத்துருக்காங்க. புல்வாயோட ஆண்பால் பெயர் வந்து இரலை. புல்வாய், உலை, முசு அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெயர் கலை. ஆடோட ஆண்பால் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மோத்தை அல்லது தகரு, அது உதல், அப்பர் அல்லது மேலகம் அல்லது ஏலகம், செச்சை அப்படிம்பாங்களாம். பறவைகள் குதிரையோட ஆண்பார் பேர் வந்து பார்த்தா சேவல். குதிரை, மாடு, புல்வாயோட வந்து பார்த்தா ஆண்பார் பேர் சே. மாட்டுக்கன்று அல்லது எருமைக்கன்றோட ஆண்பார் பேர் சேங்கன்று. ஆடு, மாடு, எருமையோட ஆண்பார் பேர் வந்து கடா, சரிங்களா? மாடு, எருமை, யானை அதோட ஆண்பார் பேர் வந்து பார்த்தா பகடு. மாடோட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பார் பேர் வந்து காலை ஏறுது. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்பாலுக்கு சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்களின் ஆண்பால் எல்லாம் ஆண் என்னும் அடைமொழி பெற்று பொது பெயராக அழைப்பாங்க. அதான் ஆண் கரடி, ஆண் பள்ளின்னு சொல்லிடுவாங்க. பெண்பால் பெயர் பாருங்க, யானை வந்து பார்த்தீங்கன்னா பெண்பால் பெயர் பிடி. ஒட்டகம், குதிரை, கழுதை, மறையை வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெண்பால் பெயர் வந்து பெட்டை. பறவைகளோட பெண் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை அல்லது பெடை அல்லது பேடை. கோழி, குகை, மயில் அதோட பெண்பால் பெயர் வந்து அழகு. புல்வாய், நவ்வி, கவரி அதோட பெண்பால் பெயர் வந்து பிணை. பன்றி, புல்வாய், நாய் அதோட பெண்பால் பெயர் வந்து பினா, பினவு, பினவல். கரடியோட பெண்பால் பெயர் வந்து பார்த்தா பினவு. மாடு, எருமை, மறையோட பெண்பால் பெயர் ஆ அல்லது ஆண், சரிங்களா? மாடு, எருமை, மறை, நந்து அதாவது சங்கு அதோட பெண்பால் பெயர் வந்து நாகு. ஆடோட பெண்பால் பெயர் வந்து மூடு, கடமை, மரி. பன்றி, நாய், நரி அதோட பெண்பால் பெயர் பாட்டி. குரங்கு, முசு, ஊகம் அதோட பெண்பால் பெயர் எதுனா மந்தி. மாடு, எருமையோட பெண்பால் பெயர் வந்து கிடேரி, சரிங்களா? கிடேரி. பெண்பாலுக்கு சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெண்பால்னு லாஸ்ட்டில் சேர்த்து பெண் என்னும் அடைமொழி பெற்று பொது பெயராக குறிக்கப்படுமா. அதாவது பார்த்தீங்கன்னா பெண் மடங்கள். இப்போ சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் மடங்கள், பள்ளிக்கு பெண் பள்ளி, அதாவது பள்ளியில் பெண் பள்ளி வந்து பெண் பள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ சிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மடங்கள்லாம் சிங்கம்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ நம்ம ஏற்கனவே அன்றைக்கி பார்த்தது. அதில் வந்து இப்போ இளமை பேர் பாருங்களேன், உயிரின பேர், இளமை பேர். பறவைகள் ஊர்வனை வந்து பார்த்தா பார்ப்பு, பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பறவைகள் நண்டு, மீன், தேலை வந்து பார்த்தா குஞ்சுன்னு சொல்லுவோம். காக்கை, கிளி, கீரி வந்து பார்த்தா பிள்ளைன்னு சொல்லுவோம். மூங்கா, வெறுகை வந்து பார்த்தா குட்டி, பரல்னு சொல்லுவோம். அணில வந்து பார்த்தோன்னா இளமை பேர் குட்டி, பரல், பிள்ளை. எலியை வந்து பார்த்தோன்னா குட்டி, குஞ்சுன்னு சொல்லுவோம். பன்றி, புலி, முயல், நரியை வந்து பார்த்தோன்னா குருளை, குட்டி, பரல், பிள்ளைன்னு சொல்லுவோம். நாயை வந்து பார்த்தோன்னா குருளை, குட்டி, பரல்ம்போம். ஆடு, குதிரை, நவ்வி, உலை, புல்வாய், மானு, அலுங்கு அதை எல்லாத்தையும் இளமை பேர் மரின்னு. குரங்கு வந்து பார்த்தா குட்டி, மகவு, பிள்ளை, பரல், பார்ப்புன்னு சொல்லுவோம். ஆடு, குதிரை, மானை வந்து பார்த்தோன்னா குட்டின்னு சொல்லுவோம். யானை, குதிரை, கழுதை, கடமை, ஆண், எருமை, மறை, கவரி, கராம், ஒட்டகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்று அதோட இளமை பேர். யானை, எருமை, கடமை, மறை, குரங்கு, முசு, ஊகம் அதோட இளமை பேர் குளவி. அரிமா, ஓநாயோட இளமை பேர் வந்து பார்த்தீங்கன்னா குருளை, குட்டி. மாந்தனோட இளமை பேர் வந்து பார்த்தீங்கன்னா குளவி சொல்லலாம், மகவு சொல்லலாம், பிள்ளை, சேய், குழந்தை, பாப்பா இவ்வளோன்னு சொல்லலாம். ஆலியோட இளமை பேர் ஆனங்கு. யானையோட இளமை பேர் கயந்தலை, கலபம், கன்று. கரடியோட இளமை பேர் குடாவடி, குட்டி.
காசரையோட அதாவது கத்தூரி மான் சரிங்களா, கத்தூரி மானோட இளமை பேர் கரு. நாவி அதாவது புனுகு பூனை இருக்கலாம், அதோட இளமை பேர் வந்து பிள்ளை. உடும்பு ஓணான் பாம்பு அதோட இளமை பேர் குட்டி. மாடு எருமை அதோட இளமை பேர் கன்று. பூனை வௌவால் அதோட இளமை பேர் வந்து குட்டி. பேனோட இளமை பேர் வந்து செல். பயிர்கள் செடியோட இளமை பேர் நாற்று. மரங்களோட இளமை பேர் கன்று. தென்னையோட இளமை பேர் பிள்ளை சரிங்களா. பொதுவாக முட்டையிடுபவற்றின் இளமை பேர் குஞ்சு என்றும் நேரடியாக ஈனுபவற்றின் இளமை பேர் குட்டின்னு சொல்லுவாங்களாம். பிள்ளை குட்டி கடைக்குட்டி முதலிய வழக்குகளில் குட்டி என்னும் பேர் மக்களுக்கு உரியதாகும். சில உயிரினங்களில் இளமை பேர் ஏதேனும் ஒரு அடைமொழி பெற்ற பொது பெயராகவே விளங்கும். அதாவது பாருங்க, நரிக்களிறு, அரைத்தவளை, குட்டு விழா, பிள்ளை விளாத்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடைமொழி பெற்ற பொது பெயராகவே இருக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், சினை பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா இலை பெயர் பார்க்கலாம். இது முதற் பெயர், இதான் அதை ஒரு தொகுப்பை இதை குறிக்கும். இது அதில் ஒரு சினையை மட்டும் குறிக்கும். தென்னை பனையை வந்து பார்த்தீங்கன்னா அதோட சினை என்ன சொல்லுவோம்னா ஓலைமோ. சோளம் கரும்பு அதோட சினையை வந்து பார்த்தா தோகைமோ. நெல் புல் அதோட சினையை வந்து பார்த்தா தாளுமோ. வாழை மா அதோட சினையை வந்து பார்த்தா இலைமோ. பிஞ்சு பாருங்களேன், அதாவது ஒரு இலையில் சினை சொல்லுது. பிஞ்சு பாருங்கள், தென்னை பனையோட பிஞ்சை வந்து பார்த்தா குறும்பமோ. மாவோட பிஞ்சை வந்து பார்த்தா வடுமோ சரிங்களா. பலாவோட பிஞ்சை மூசு அப்படிமோ. வாழையோட பிஞ்சை கச்சலுமோ. வித்து பெயர் பாருங்கள், விதை பெயர். மிளகாய் கத்திரியை வந்து பார்த்தோன்னா அதோட விதையை வந்து விதைதமோ. நெல் சோளம் அதோட விதையை மனிதமோ. ஆமனுக்கு வேம்போட விதையை முத்துமோ. பலா மா அதோட வித்தை வந்து அதாவது விதையை வந்து பார்த்தா கொட்டைமோ. உள்ளீட்டு பெயர் பாருங்கள், நெல் கம்பு அதோட உள்ளீட்டு பேர் எதுனா அரிசி. அவரை துவரையோட உள்ளீட்டு பேர் எதுனா பருப்பு. வாழை மா அதோட உள்ளீட்டு பேர் எதுனா சதை. பலா சீத்தா பழம் இருக்கலாம், பலாப்பழம் சீத்தாப்பழம் அதோட உள்ளீட்டு பேர் எதுனா சுளை சரிங்களா. கொலை பேர் பாருங்கள், மா புளியோட கொலை பேர் எதுனா கொத்து. முந்திரி ஈந்து அதோட கொலை பேர் எதுனா குலை. வாழையோட கொலை பேர் எதுனா தாறு. நெல் சோளம் முதலியவற்ற குலை பேர் எதுனா கதிர். இங்கனமே பிற சினை பெயர்களும் மரபுபடி வழங்குக அப்படிங்குது. அதை பாருங்கள், ஆடை அணி பெயருங்க. ஆடவருக்குரியன பெண்டிற்குரியன. அதாவது நம்ம ஆடை அணிவோம்ல ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஆண்கள் அணியது வேட்டி, பெண்கள் அணியது சேலை புடவை சரிங்களா. ஏத்தாப்பு ஆண்கள் அணியது ஏத்தாப்பு, பெண்கள் அணியது மாறாப்பு சரிங்களா, மாரியாப்பு. ஆண்கள் அணிவது கடுக்கான், பெண்கள் அணிவது கம்மல்னு அர்த்தம். ஆண்கள் அணிவது யானை, பெண்கள் அணிவது பாகான் சரிங்களா. மெய்ப்பெண் பெயர் அதாவது மெய்க்கிறவங்களுக்கு பெயர் உண்டுல அது. ஆடை மேய்ப்பவர்கள் இடையன் ஆட்டுக்காரன். மாட மேய்ப்பவர்கள் இடையன் மாட்டுக்காரன். குதிரை மேய்ப்பவர் பாகன் தோட்டி. யானை மேய்ப்பவன் பாகன். பிற விலங்கினங்கள் மேய்ப்பவரை குறித்ததுக்கு விலங்கு பெயருடன் காரன் என்னும் பெயர் பின்னோட்டாக சேர்ப்பாங்களாம். மேய்ச்சி என்னும் பெயரையாவது சேர்த்துக்கொள்ளுங்க அப்படிங்காத. பன்றி மேய்க்கும் பன்றிக்காரன், பன்றி மேய்ச்சி அப்படின்னா சேர்த்துக்கிடுங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், எருது முக்காரம் போடுகிறது, இது கூட வரும் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் மற்றதான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதை பார்த்துடலாம். பெரியோர் எந்த சொல்லை எப்படி வழங்கினாரோ அந்த சொல்லே அப்படியே நாமும் வழங்குதல் மரபு. விலங்குகளின் இளமை பேர் தான் எலி குஞ்சி, அணில பிள்ளைமோ, கீரிய பிள்ளைமோ, கழுதை குட்டிமோ, பசுவை கன்றுமோ, குதிரையை குட்டி, பன்றியை குட்டி, நாயை குட்டி, மான் கன்று, புளியை குட்டி, யானை கன்று, எருமை கன்று, பூனையை குட்டி, சிங்க குட்டி, ஆட்டை குட்டிமோ. அதாவது விலங்கினோட மலம் சரிங்களா. கழிவை என்ன சொல்லுவோம்னா கோழி பண்ணைமோ. ஆடு அதாவது இது வந்து விலங்கின் இருப்பிடம் இதெல்லாம்னா கோழி பண்ணையை வந்து பார்த்தா அது இருக்கிற இடத்த பண்ணைமோ. ஆடை வந்து பார்த்தா இருப்பிடத்தை பட்டிமோ. மாட்டோட இருப்பிடத்தை தொழுவமோ. குதிரையோட இருப்பிடத்தை கொட்டில்மோ. யானையோட இருப்பிடத்தை கூடமோ சரிங்களா. அதில் இந்த சைடெல்லாம் விலங்கினத்தோட மலத்தை சொல்லுது. மாட்டோட கழிவு வந்து பார்த்தீங்கன்னா சாணம்னும். ஆட்டை வந்து பிழுக்கை சரிங்களா, ஆட்டு புழுக்க போட்டுட்டு அப்படிம்போமா. குதிரையை வந்து இலத்தி அல்லது இளண்டம் கூட வரும். யானை இளண்டம். பறவை வந்து பார்த்தா அதோட மலத்தை எச்சம்போம் சரிங்களா. தாவர உறுப்பு பேருக்கு பாருங்கள், கேழ்வரகு தட்டை, சோளத்தட்டை, கம்பந்தட்டை, தாளை மாடல், தென்னை ஓலை, வாழை இலை, வேப்பந்தலை, மூங்கில் இலை, முருங்கைக்கீரை, திணைத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈச்சமர ஓலை, பனை ஓலை, மா இலை, பலா இலை, வெங்காயத்தாள், நெல் தாள், கமுகு கூந்தல். கமுகுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். காய்களின் இளநிலை பாருங்கள், அவரை பிஞ்சி, கத்திரி பிஞ்சி, முருங்கை பிஞ்சி, வெள்ளரி பிஞ்சி, வாழைக்கச்சல், மாவடு, தென்னங்குரும்பை, பலா பிஞ்சி. செடி கொடிகள் மரங்களின் தொகுப்பு இடத்தை பாருங்கள். பூஞ்சோலை, பூந்தோட்டமாக, வாழை தோட்டம், வெற்றிலை தோட்டம்,
தேயிலை தோட்டம், கருப்பங்கொல்லை. சரிங்களா, கரும்பு பயிராகும் வயல் தான் கருப்பங்கொல்லை. கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை, இலுப்பை மர தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, ஆலங்காடுன்னு ஆலமரத்தை காடு, அதான் ஆலமரம் காடு, ஆலங்காடு, பலாத்தோப்பு, பனந்தோப்பு, வேலங்காடுன்னு இந்த வேலமரம். பொருட்கள் தொகுப்புங்க மாட்டு மந்தைமம், ஆட்டு மந்தைமம், உடுகணம், உடுன நட்சத்திரம், கற்குவியல், சாவி கொத்து, சுள்ளிக்கற்றை, திராட்சை கொலை, பசு நிறை, யானை கூட்டம், வீரர் படை, விறகு கட்டு, வைக்கோல் போல், மக்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க. இதுபோக நிறைய இருக்குது. சரிங்களா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்லாம் வந்து பார்த்தா அது எந்த இடத்துல இருக்குது அது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் கொடுப்போம். குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் கேட்டிருந்தீங்க. பொதுத்தமிழுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு டெஸ்ட் பேஜ் போடலாம்னு நிறைய பேர் கேட்டதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் கேட்டிருக்கோம். அதில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த மந்த் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் பேஜ் இருக்கும். ஒரு மினிமம் குறைஞ்ச அமௌண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஒர்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தேடி பிடிச்சி எடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. எல்லா கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க அந்த சோர்ஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி இரவு பகல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஒர்க் இருக்குது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெஸ்ட்டும் போடணும். அதனால் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு போகும். சரிங்களா, அதுக்கப்புறம் இப்போ ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் உள்ள வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்து நான் சொல்ல வேர் டு ஸ்டடி கொடுப்பேன். அந்த மெத்தடில் படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்தா முக்கியமான டாப்பிக்காக போட்டு விடுதோம். அதையும் பாருங்கள். சரிங்களா, ஜிகேக்கு வேர் டு ஸ்டடி எல்லாமே வரும். தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும். சரிங்களா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நான் கொடுக்கறதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 90க்கு மேலே இருக்கும். ஏன்னா ஷோராகவே நான் உறுதி தரேன். சரிங்களா, இதேமாதிரி வந்து பார்த்தா அடுத்த டாப்பிக்லாம் நிறைய பார்க்கலாம். சரிங்களா, நிறைய டாபிக் இருக்குது. ஓவர்வியூவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா இதாக இருக்கும். சரிங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.